மண் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே பொழுதுக்கு பொழுதாக சரி நாளுக்கு நாளாக கைலாசம் நோக்கியல்லோ பிரம்மதேவன் ஓடி வந்து சிவனாரிடம் ஏழு சொல்வார் பகவானே வார்த்தைப்படி சொல்லி கேள்வன் போட்ட பீடம் அது நாளுக்கு நாளாக மாயம் பொழுதுக்கு பொழுதாக மாயம் என்ன மாயோ ஏதோ மாயோ என்ன மாயோ ஏதோ அந்த வார்த்தை காதில் கேட்டது ஆண்டவனும் ஏது செய்தார் தேவனும் சுழவனும் ஓடி ஓடி வாய் போட்டிருந்த பீடமலை இருட்டு பார்த்தார் போட்டிருந்த வெள்ளி புறம்பெடுத்து வெள்ளி புறம்பெடுத்து இடத்தில் தலையடியிலே வெள்ளி பெருமை கொண்டு அந்த வெள்ளி பெருமை கொண்டு அந்த பீடத்தில் கட்டும் போது அந்த சக்தி உங்கள் பேரே ஈரப்பெல்லாம் இருசட்டையா கொண்ட திருமுகம் ஈரப்பெல்லாம் வெள்ளி பெரும்படுத்து விடத்து தட்டும் பொழுது அதிலிருந்து ஒரு பெண்மகள் வருகின்றார் ஈரப்பல் விரிசலை வெற்றி கொண்ட திருமுகம் பட்டு போல் நாவலகம் பவளம் போல் வல்வழிவம் இருந்தகன் சிவந்த முகம் ஏறெடுத்தி உருவங்களோடு பெண்மகளுக்கு பெயர் கொடுக்கின்றார் பிரம்ம வேடத்தில் பிறந்ததாலே இன்று முதல் உன் பெயர் பிரம்மசக்தி நீதான் பார்வதிக்கும்
சிவனாருக்கும் திரு கல்யாணம் நடத்த வேண்டும். ஆமா. அதாவது பார்வதிக்கு தோழியாகவும் சரி. பகவானுக்கு தங்கையாகவும் ஆமா. திருமணம் முடித்து வைக்க வேண்டும் தோழியாக என்று சொன்ன பொழுது அப்படி முடித்து வைக்க வேண்டுமானால் வேண்டிய வரங்கள் எனக்கு தர வேண்டும். விருப்பமுடன் நான் மணவடைக்கு அழைத்து வருகிறேன். மணவடை ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகிறது. மணவடையிலே 30 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் என காணாத அங்கதானே காணுவதற்காக கண் கோடியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். இமை எட்டாமல் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த வேதியர்கள் எல்லாம் வேதம் போல 30 கோடி தேவர்கள் பூமரை சொல்லிய திருமாங்கல்யத்தை சூடினார். பெருமான் சூடிய மாத்திரத்திலே பள்ளியறை செல்லும் பொழுது பிரம்மசக்தி மங்கை என்ன சொல்கிறார் தெரியுமா? சிவனே, நேற்று சொன்னது கொடுத்த ஞாபகம் இருக்கிறதா? மனமுடித்த கையால் எனக்கு வரம் தருவேன் என்று உரைத்தீர்களே. ஆமா. இப்பொழுது மௌனமாக பள்ளியறை செல்லும் விவரம் என்ன? எனக்கு வரம் தாருங்கள் என்று கேட்ட பொழுது இன்று ஒரு நாள் பொழுதாயே காலையில் தருவோம் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய எடுத்து வைத்தார். சைவ கைலாசத்தை இப்படி அசைவமாக மாத்தலாமா? கைலைக்குள் வராது வாசலிலே அப்புறம் போ. ஆமா, அதான் கைலாய வாசலிலே அங்கே வடக்கு கோட்டை வாசலுக்கு ஓட்டாச்சி காவல் அம்மை பிரம்மசக்திய. ஆமா. இப்படியாக இருக்கும் வேளையில் பள்ளியறை சென்று வந்த அம்மை பார்வதி சக்தி சிவனாரும் மறுநாள் காலையில் படைத்துவிட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டுமே. கண்டிப்பா. எடுத்துவிட்ட மனுக்களுக்கு இறையளக்க வேண்டுமே என்று மனதில் எண்ணி அம்மையான பார்வதியே நாடி